ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனங்கிழங்கை எந்த மெத்தடில் வச்சா அது வந்து நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு எடுத்துருக்கோம். அதோட வந்து தொலியை வந்து உரித்து வச்சுக்கலாம். தொலியை உரித்து வச்சுட்டு நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். என்னோடய குக்கர் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான், அதனால் வால் பகுதியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து போட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பனங்கிழங்கு வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு 4-5 பல் வெள்ளைப்பூடு இருக்கும். ஸோ 4-5 வெள்ளைப்பூடை வந்து தட்டி வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இது வந்து வாயு உள்ளது. ஸோ வந்து வெள்ளைப்பூடு போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ மூடி வச்சு ஒரு 7 to 8 விசில் வர வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது, நார் சத்து உள்ளது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பொங்கல் டைமில் தான் இதோட சீசன். ஸோ வந்து நீங்கள் இதை எப்போ பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.